நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறதுக்கு இடங்க இப்போ தான் ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை பூஜை ஆரம்பித்த மாதிரி எனக்கு ஞாபகம். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 55 நாள் இன்றைக்கி வந்துடுது. 108 நாள் பூஜை. அதை தவிர்த்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பூஜை. 108 நாள் பூஜை முடிஞ்ச உடனே தான் அடியன் இந்த தாடியிலேருந்து எல்லாம் எடுக்க போகிறது. ஸோ இன்றைக்கி 55 நாள் காலையில் ப்ளஸ் நைட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்பெஷல் பூஜை ப்ளஸ் இந்த சந்தன காப்பு, வராகர், கருடாழ்வார் எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷல் சந்தனம் தான் கொரியரில் ஆர்டர் பண்ணுற நிறைய பேருக்கு பிரசாதமாக போயின்ட்டுருக்கு. கொரியர் டைரக்ட் எல்லாமே வராக கவசம், கருட கவசம் மாதிரி மந்திரங்கள் சொல்லி ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை பண்ணுற சந்தனம் இது. இப்போ என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி சில பேர் கொண்டாடுவாங்க, நாளைக்கு முக்கியமாக வைஷ்ணவர்கள். அது என்ன கணக்குனா இன்றைக்கி அஷ்டமி வர நாள் சில பேர் கொண்டாடுவாங்க. சில பேர் கிருஷ்ணரோட நட்சத்திரம் அது அந்த அஷ்டமிங்கிற திதியை விட முக்கியம்னு நினைப்பாங்க. நாளைக்கு ரோகிணி. ஸோ நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க நாளைக்கும், அந்த அஷ்டமிங்கிற கிருஷ்ணர் பிறந்த திதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இன்றைக்கும் கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியும் முக்கியம், அவர் பிறந்த ரோகிணி நட்சத்திரமும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 நாளுமே கூட செலிப்ரேட் பண்ணலாம். முதல்ல கிருஷ்ணாங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணானா கருப்புன்னு அர்த்தம். அதை கருப்பசாமின்னு பேர் வச்சுருக்கிறவங்களில் வெள்ளையாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கிருஷ்ணான்னு பேர் வச்சவங்க எல்லோரும் கருப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் கருப்பு கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் கருப்பு அழகன். அவர் கருப்பழகனாக இருந்ததுனால தான் அந்த பேரை பெற்றோர்கள் வச்சாங்க, பொருத்தமான பேர். ரிக்வேதத்தில் ஒரு நாமாவளி வரும், சந்திரம் கிருஷ்ணமசி அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளையாக இருக்க இந்த நிலா இது உண்மையான கலர் கிடையாது, சூரியனோட ஒளியில் வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது. சந்திரனோட உண்மையான கலர் பிளாக்கு. சயின்டிஃபிக்காக இதை பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அதாவது ராமர், கிருஷ்ணர் மாதிரியான அவதாரங்கள் எல்லாமே கருப்பு நிறத்தோடு தான் பெருமாள் எடுத்தார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த தன்னம்பிக்கை மாதிரியான விஷயம், சுய முன்னேற்றம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் முதல் பேசிக்கு உலகத்தோட ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்கு எதுனா பகவத்கீதை தான். யாராவது துவண்டு கிடக்கிறப்போ, மனசு சோர்ந்து போயிருக்கிறப்போ பகவத்கீதையை படித்தாலே, அதை கேட்டாலே ஒரு தனி தெம்பு வரும். உலகத்துக்கே டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கிறவர் பெருமாள். அவர் டிரைவர் கிடையாது, டிரைவிங் ஃபோர்ஸ். அதனால தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நமக்கு வழிகாட்டியிருக்கார் பார்த்தசாரதி. அத்தகைய அந்த கிருஷ்ணரை வணங்கி எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுவோம். ராமாவதாரம் சூரிய வம்சத்தில் பெருமாள் பிறந்தார், கிருஷ்ணாவதாரம் சந்திர வம்சத்தில் பிறந்தார். சூரியனும் நானே, சந்திரனும் நானே. சூரியன் சந்திரன் எல்லாம் என்னுடைய கண்களாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் பெருமாள் இந்த அவதாரங்களை எடுத்தார். இன்னொன்று, நிறைய பேர் இன்றைக்கும் ரொம்ப கருப்பாக இருந்தால் அதை நினச்சி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க இருக்காங்க. நானே கருப்பு தாண்டான்னு சொல்லி நிறபேதம் நமக்குள்ளே கூடாதுன்னு பெருமாளே கருப்பழகனாக அவதாரம் எடுத்திருக்கார். அஷ்டமி நவமியை ஒதுக்குறாங்களா எல்லாரும்? அந்த திதியில் நான் அவதாரம் எடுத்து உலகத்தையே கொண்டாட வைக்கிறேன் பாரு. எந்த திதியை நீங்கள் ஒதுக்குறீங்களோ அந்த திதியை உங்களை கொண்டாட வைக்கிறேன்னு அஷ்டமி நவமியில் பெருமாள் அவதாரம் பண்ணார். அதாவது எது ரொம்ப சிறப்பான திதியோ அதில் பெருமாள் பிறக்கிறது இல்லை. பெருமாள் பிறக்கிறதுனால எந்த திதியாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அது சிறப்பாகும். சுவாதி நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் அடிக்கடி சண்டை வருமா. என் அப்பா நிறைய தடவை டிவி ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கார். அப்போ ரோகிணி ஒரு நாள் பெருமாளை நோக்கி தவம் பண்ணிட்டு, ரோகிணி நட்சத்திர தேவதை. சுவாதி நட்சத்திரத்தும் போது தான் சிப்பியில் முத்தெல்லாம் உற்பத்தியாகுது, சுவாதி நட்சத்திரால் தான். ஸோ அதனால் சுவாதி நட்சத்திரம் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்கிறது, என்னால் தான் முத்து உலகத்தில் உற்பத்தியாகுது, கடலில் முத்தெல்லாம் கிடைக்கிறது, உனக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு இந்த சுவாதி கேட்குறா. நீங்கள் தான் ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பு வேணும்னு பெருமாள் சிரிச்சுட்டே சொல்கிறார். சுவாதி நட்சத்திரத்தால் முத்து தான் உற்பத்தியாகுது, நான் முத்து கிருஷ்ணனா உன் நட்சத்திரத்தில் பிறக்கிறேன் அப்படின்னு பெருமாள் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதனால தான் பெருமாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார்னு நமக்கு புராணம், இதிகாசம் தான் சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை நாம் மனதில் நினைப்போம், வேண்டுவோம். எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காத விஷயம், நினைச்சாலே நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்னலான்னா கடல், சந்திரன், அந்த சந்திர வம்சத்தில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மா, இவங்களெல்லாம் எத்தனை தடவை நினைச்சாலும் பார்த்தாலும் அழுக்காது. இந்த குழந்தை தெய்வமான கிருஷ்ணனை வணங்குவதன் மூலமாக நம்முடைய மனதிலே குதூகலம் வரும், ஒரு கொண்டாட்டம் வரும்,
ஒரு சந்தோஷம் வரும். அத்தகைய அந்த கிருஷ்ணனை நாம் ஆராதிப்போம், தொழுவோம், அனைத்து நலன்களும் வளங்களும் பெறுவோமாக. சந்திரம் கிருஷ்ணமசி. கிருஷ்ணார்ப்பண வஸ்து. வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஓம் ஆதிவராக பரபிரம்மனே நமக.